சீவக சிந்தாமணி எந்த நாட்டு வளத்தைப் பாட நீர்நிலை பயன்படுத்தப்பட்டுள்ளது? ஏமாங்கத நாட்டு வளம். உலக நீர்நாள் எது? மார்ச் 22. தமிழகத்தில் நீர்நிலைகளை பராமரிக்க பண்டைய முறை எது? குடிமராமத்து முறை. ஏரியின் அடியில் உள்ள சேற்றை வெளியேற்ற பயன்படும் தொழில்நுட்பம் எது? குமிழித்தூம்பு. கல்லணை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது? சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன். சோழர் காலத்து பாசன முறைக்கு சிறந்த சான்று எது? கல்லணை. நீர்நிலைகள் மாசுபட முதன்மை காரணம் என்ன? நெகிழி மற்றும் தொழிற்சாலை கழிவுகள். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். ஏரிகளின் மாவட்டம் எது? காஞ்சிபுரம். தமிழகத்தில் வைகை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள முக்கிய அணை எது? வைகை அணை. விவசாயத்தின் உயிர்நாடி எது? மழைநீர். நிலத்தடி நீர்மட்டம் குறைய முக்கிய காரணம் என்ன? அதிகப்படியான ஆழ்துளை கிணறுகள். மழைநீர் சேகரிப்பு ஏன் அவசியம்? நிலத்தடி நீரை சேமிக்க. உயிரினங்கள் வாழ அடிப்படையானது எது? நீர். நீரினால் பரவும் ஒரு நோய் யாது? காலரா. தண்ணீர் என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? கந்தர்வன். வருங்கால சந்ததியினருக்கு நாம் விட்டுச் செல்ல வேண்டிய மிகப்பெரிய சொத்து எது? தூய்மையான நீர்நிலைகள்.